திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை நமச்சிவாய என்ற பொக்கிஷம். நமச்சிவாய என்று நீ சொல்லி எழுவீர்களே, ஆனால் அன்று நாள் முழுவதும் நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்கள். இதற்கு அடித்தளம் அதுதான். எனவே அடியார் பெருமக்களாகிய நீங்கள் நல்லதையே நினைந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்து நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மனம் மொழி மெய்களாலே வணங்கி ஏழாம் திருமுறையிலே திருநள்ளாறு என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, ஏழாம் திருமுறை 68வது பதிகம் திருத்தலம் திருநள்ளாறு. பாடலை பார்ப்போம். பாடல் 4வது பாடல். தஞ்சம் என்று தன் தாளது அடைந்த, தஞ்சம் என்று தன் தாளது அடைந்த பாலன் மேல் வைத்த, பாலன் மேல் வந்த காலனை உருள, நெஞ்சில் ஓர் உதை கொண்ட பிரானை நினைப்பவர் மனம் நீங்க இல்லானை, விஞ்சைவானவர் தானவர் கூடி கடைந்த வேலையுள் மிக்கெழுந்தெறியும், நஞ்சம் உண்ட நல்லாரணை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே. திருச்சிற்றம்பலம். தஞ்சம் என்று தனது தாள், நீங்கள் தான் அடைக்கலம், வேறு எனக்கு யாருமே அடைக்கலம் இல்லைன்னு சொல்லிட்டு அடைக்கலம் அடைக்கலம் என்று ஓரி தனது திருவடியை அடைந்த சிறுவன் மார்க்கண்டேயன் மேல் சினந்து வந்த யமனை விழுந்து உருளும்படி நெஞ்சிலே ஒரு உதை விதைத்தான். மார்பில் ஒரு உதை உதைத்ததை மேற்கொண்ட தலைவன். தன்னை நினைப்பவர்கள் யாரோ அவருடைய துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடியவன் நம்பெருமான். தன்னை நினைப்பவருடைய மனத்தை விட்டு நீங்காத கணவன். அப்போ மார்க்கண்டேயர் தன் மனதிலேயே பெருமானை நினைத்து கொண்டிருந்தார். அதனால தான் இந்த மார்பில் விட்டாங்க அந்த உதை. யாருடைய மார்பில்? யமனுடைய மார்பில். மார்க்கண்டேயன் மனதிலே நினைத்து கொண்டிருக்கிறான் நம்பெருமேன் சிவபெருமானை. அவர் யமனை அவன் மார்பிலே உதைத்தான் நம்பெருமான் என்று சொல்லுகிறார். அறிவுமிக்க தேவர்களும் அசுரர்களும் கூடி கடைந்த கடலுள் மிகுதியாக தோன்றி வெம்மையுற்று நின்ற நஞ்சினை உண்டவன் யாரு? நல்லாற்றம் பெருமான். நல்லாற்ற பெருமான் அப்படிப்பட்டவன் அமுதம் போல்பவன். அவன் அந்த அமுதம் போல்பவனை மறைந்து நாய் போலும் அடியேன் வேறு என்ன நினைக்க போறேன்? நாய் போலும் அடியேன் வேறு எதை நினைக்கப் போகிறேன்? நாயினேன் மறந்து என் நினைக்கேனே. இந்த பதிகம் பூராவே கடைசி அடியில் நாயினேன் மறந்து என் நினைக்கேனே என்று பாடுகிறார். திருச்சிற்றம்பலம். அதுவும் அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கிறேன் என்று பாரு. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநள்ளாறு சென்று அங்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற தர்பாரண்யேஸ்வரரையும் போகம் மார்த்த பூன்முளையாலையும் வணங்கி அவர்களுடைய பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி, அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி
அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.